நம் வீரர்கள் 100 பேர் புறப்படட்டும். நீயும் என்னுடன் புறப்படு. நாடு கோட்டையில் முகாமிட்டிருக்கிறானாம் அந்த நாடோடி அக்னியு. அவனை கொன்று அவனுக்கு இடமளித்த பாளையக்காரனையும் கொன்று நாடு கோட்டையையும் 4000 துகள்களாக சிதறடிக்கிறேன். தம்பி ஆதப்பனை மீட்டுக் கொண்டு திரும்ப வேண்டும். இல்லையேல் நாடு கோட்டையிலேயே எனக்கு கல்லறை கட்டும் நிலை உருவாக வேண்டும். பெரியம்பலம், சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். அங்குள்ள நிலைமை என்னவென்று தெரியாமல் தாங்கள் அவசரப்படக்கூடாது. என்ன பேசுகிறீர்கள் கணக்கு பிள்ளை? அங்கே அகப்பட்டுக் கொண்டிருப்பவன் என் அருமை தம்பி ஆதப்பன், இந்த பாகனேரி நாட்டின் சின்ன அம்பலம். அவன் அங்கே சிறைப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்த பிறகும் நாம் பொறுமையாக இருக்க முடியுமா? அந்த அக்னியுவுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் தம்பி என்று தெரிந்த பிறகும் அவன் மீது கை வைத்திருப்பான். சிறுவயல் சின்னமருதுவுக்குரிய தலைநகரம் அல்லவா? அதனால்தான் அதை அந்த அக்னியு அழித்து நாசமாக்கிவிடக் கூடாது என்பதால் தன்னிடமிருந்த குறைந்தபட்ச வீரர்களைக் கொண்டே அதை தடுத்து நிறுத்த அங்கே சென்றிருக்கிறார் சின்னம்பலம். சிறுவயலை காப்பாற்ற என் தம்பி ஆதப்பனுக்கு சிறு படையே போதும் மேகநாதா. அந்த நேரத்தில் போதுமான படைக்காக காத்திருந்தால் நகரை காப்பாற்ற முடியுமா? அதனால் தான் அவர் அப்படி செய்திருக்கிறான். தாங்கள் சொல்வது சரிதான். ஆனால் கம்பெனி படையை வெல்லும் அளவிற்கு நம்மிடம் படைபலம் இல்லை என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? மேகநாதா, மானம் காக்கும் போராட்டத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள தலைகளை எண்ணிக்கொண்டிருப்பது வீண் வேலை. என் தம்பி சிறைப்பட்டிருக்கிறான், அவனை விடுவிக்க வேண்டும். உடனே 1000 வீரர்களை அனுப்பி வையுங்கள் என்று மருதுபாண்டியர்களுக்கு மடலா எழுதி கொண்டிருக்க முடியும். அவர்களுக்கு இருக்கும் நெருக்கடியில் நாம் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமே தவிர நாமே அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடக் கூடாதல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், நமது படை வீரர்களின் எண்ணிக்கையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்க இது நேரமில்லை. பாகனேரியின் மான உணர்வுக்கு விடப்பட்ட சவாலை சந்திக்க இப்போதே புறப்பட வேண்டும். கர்னல் அக்னியுவுடன் நாம் நடத்தப் போகும் இந்த போராட்டம் ஒரு வகையில் பார்த்தால் மருது சகோதரர்கள் நடத்திக் கொண்டிருக்கும் விடுதலை போராட்டத்தின் ஒரு அங்கம்தான். அக்னியு அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பலம் மிக்க தூண்களில் ஒருவன் அல்லவா? அந்த தூணை உடைத்தெறிந்தால் பதவி ஆசை கொண்டு ஆங்கிலேயனுக்கு துணை போகும் நாடுகோட்டை பாளையக்காரனை போன்றவர்கள் பரங்கியரின் பயம் தெரிந்து நம் பக்கம் வருவார்கள் அல்லவா? ஆதப்பனை சிறை மீட்பதின் வாயிலாக அத்தகைய நிலையை உருவாக்குவோம். ஆங்கிலேயனின் ஆதிக்கம் மேலும் பரவ முடியாதபடி தடுத்து நிறுத்துவோம். ஒலிக்கட்டும் போர் முரசம், முழங்கட்டம் எக்காலம். அதற்கு அவசியமே இல்லை பாகனேரியாரே. வணக்கம். இனி நீங்கள் போருக்கு புறப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சிறுகுடி அம்பலக்காரரே, தம்பி சிறைப்பட்டு இருக்கிறார் என்று தெரிந்து பெரியம்பலம் எப்படி பதறிக்கொண்டிருப்பார் என்று உங்களுக்கு தெரியாதா? தெரிந்ததனால் தானே விஷயத்தை உங்களிடம் விரைவாக சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். உங்கள் தங்கையின் கணவர் வைரமுத்தன் ஆதப்பன் சிறைப்பட்டிருக்கிறான் என்று அறிந்த மறுகணமே ஒரு படையோடு தாணுக்கோட்டைக்கு சென்று அக்னியுவை நேருக்கு நேர் சந்தித்து ஆதப்பனை நீயாக விடுவிக்கின்றாயா அல்லது நானே விடுவித்துக் கொண்டு போகட்டுமா என்று கேட்டிருக்கிறான். மலே, மைத்துனன் துணை இருந்தால் மலையேறி நிலவை பிடிக்கலாம் என்று சொல்லும் பழமொழிக்கு உதாரணமாக விளங்குகிறான் வைரமுத்தன். அவன் அப்படி கேட்டதற்கு அக்னியு என்ன சொன்னான்? அதுதான் ஆச்சரியம் பாகனேரியாரே. ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசவில்லையாம் அந்த அக்னியு. ஆதப்பனை அவசரமாக விடுவித்து இப்போதே அழைத்து போ என்று அனுப்பிவிட்டானா? இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. இப்போது பட்டமங்கலத்தார் வந்துவிட்டார். இனி அடுத்து பாகனேரியாரே வந்து விடுவார். பிறகு நம்மால் சாதிக்க முடியாது என்றல்லவா அவரை அனுப்பியிருக்கிறான். எப்படியோ நமக்கு முன்னால் சென்று ஆதப்பனை மீட்டு வந்தான் வைரமுத்தன் என்பதற்காக நாம் அவனை பாராட்டியே தீர வேண்டும். இப்போது சின்ன அம்பலம் எங்கே? அவர் ஏன் வரவில்லை? ஆதப்பனை வைரமுத்தன் அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி விடுவாரா என்ன? நண்பனுக்கு நண்பன், அத்தோடு தன் மனைவியின் அண்ணன் வேறு. அப்படி இருக்க எப்படி உடனே அனுப்பி வைப்பார்? மைத்துனரோடு மகிழ்ச்சியோடு உரையாடி
ஓரிரு நாட்கள் தங்க வைத்து விட்டுத்தான் அனுப்பி வைப்பார். அண்ணா, உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே? ஏனம்மா, என்னை பார்க்கும்போது அது உனக்கு தெரியவில்லையா? அதற்கில்லை, அந்த ஆங்கிலேயர்கள் உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்தி இருப்பார்களோ என்ற அச்சம். ஒருவேளை எனக்கு தெரிந்தால் நான் வருத்தப்படுவேன் என்பதற்காக நீங்கள் அதை மறைக்கிறீர்களோ என்ற கவலை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அம்மா. அவர்கள் என்னை சிறைப்பிடித்தது உண்மைதான், சிறை வைத்ததும் உண்மைதான். வைரமுத்தன் மட்டும் சரியான நேரத்தில் வராமல் போயிருந்தால் அவர்கள் என்னை எந்த வகையிலாவது சித்திரவதை செய்திருக்க கூடும். ஆனால் வைரமுத்தன், உன் கணவர் என்னை மீட்க வந்துவிட்டார் என்ற உடனேயே அந்த அக்னியில் இட்டவன் போல் தவித்து போனான். உடனே மிகுந்த மரியாதையோடு அழைத்து வந்து ஒப்படைத்து அனுப்பிவிட்டான். ஓ, என் கணவரிடம் அந்த ஆங்கிலேயருக்கு அவ்வளவு பயமா? பிறகென்ன, பட்டமங்கலம் படையோடு வந்தால் பட்டு போகும் நம் வாழ்வு என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி இருக்க உன் கணவர் வைரமுத்தரை நினைத்து பயப்படாமல் இருக்க முடியுமா என்ன? அதென்ன அண்ணா, அவரை நீங்கள் முன்பெல்லாம் அவன் இவன் என்று ஒருமையில் பேசுவீர்கள். இப்போது அவர் இவர் என்று இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுகிறீர்கள். வைரமுத்தர் இப்போது பட்டமங்கலத்தின் பெரிய அம்பலக்காரர். அதோடு என் தங்கையின் அருமை கணவர். உன்னிடமும் மற்றவர்களிடமும் பேசும்போது அதற்குரிய மரியாதை கொடுத்துதானே பேச வேண்டும். நட்பெல்லாம் தனிமையில்தான், சபையில் இல்லை. நீங்கள் இந்த அளவிற்கு பேசுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதண்ணா. சரி, உன்னை பற்றி சொல். நீ நன்றாக இருக்கிறாயா? உன் கணவர் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறாரா? சொல்லேன் கல்யாணி, உன் அத்தான் உன்னை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான். பழைய விரோதம் இன்னும் போகவில்லை. பட்டமங்கலத்து அம்பலக்காரருக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை திருமணம் செய்து கொண்டார் என்பது புரிகிறது. நான் இங்கே வேடன் கையில் சிக்கிய மான் போல், கரையில் எரியப்பட்ட மீன் போல் துடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் உன் அண்ணனிடம் உண்மையை சொல்லேன் கல்யாணி. என்ன கல்யாணி, அப்படியா நடக்கிறது? அக்கா சொல்வதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா. அண்ணியார் கேலி செய்கிறார். இங்கு நான் வந்தது முதல் அண்ணியார் முதல் அனைவருமே என்னிடம் மிகுந்த அன்பு காட்டுகின்றனர். பிறந்த வீட்டை விட்டு வந்துவிட்டோமே என்ற குறையே தெரியாத அளவிற்கு என் மீது பாசத்தை பொழிகிறார்கள். அதிலும் என் கணவர் என்னை பொறுத்தவரை இந்த வீட்டின் தெய்வத்தை போல் மதித்து நடத்துகிறார். அது எனக்கு தெரியும் கல்யாணி. வீரமாலக்கால் என்னோடு விளையாடுகிறார், நானும் பதிலுக்கு விளையாடினேன், அவ்வளவுதான். பரவாயில்லையே, அண்ணனும் தங்கையும் என்னை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறீர்கள். அதிலும் கல்யாணி என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மிகவும் அசாத்தியமானது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? என் தங்கை, நான் விரும்புகிறவருக்கு என்னை திருமணம் செய்து கொடுங்கள், இல்லாவிட்டால் திருமண பேச்சையே எடுக்காதீர்கள் என்று சொல்லி உறுதியாக இருந்தவள் ஆயிற்றே. உன் மீது அவள் வைத்திருந்த காதலையும் உன்னைத்தான் மணக்க வேண்டும் என்பதில் அவள் காட்டிய உறுதியையும் கண்டு என் அண்ணனை வியந்து போனாரே. அதேபோல் நானும் அந்த அளவிற்கு கல்யாணியின் மீது மிகுந்த பாசம் வைத்திருக்கிறேன். இவள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என்னால் தாங்க முடியாது. நான் அக்னியிடமிருந்து உன்னை மீட்டு வந்தது பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாயே. நான் எனது நண்பன் ஆதப்பன் ஆங்கிலேயனிடம் பிடிபட்டு விட்டான் என்று கேட்டதும் ஓடோடி வந்திருப்பேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த செய்தியை கேட்ட மறுகணமே கல்யாணி பதறிப்போய் கண்ணீர் வடித்தாளே. அதுதான் என்னை அவ்வளவு விரைவாக வரச் செய்தது. நம்முடைய நட்பு உறவாக மாறியதில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? என்னக்கா, நான் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம், நீ கல்யாணி மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கல்லவா தெரியும். அதப்பா, எங்கள் அம்பலத்திற்கு உட்பட்ட கிராமத்தில் ஏதோ பிரச்சனை என்று கேள்விப்பட்டேன். சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். நாம் சென்றால்தான் அண்ணனும் தங்கையும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருப்பீர்கள். அதப்பா, நான் விரைவில் வந்து விடுகிறேன். நீ இன்று இரவு இங்கு தங்குவது மட்டுமல்ல, சில நாட்கள் என்னுடன் தங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும். புரிகிறதா? இதை நான் எனக்காக மட்டும் சொல்லவில்லை, உன் தங்கைக்கும் அது மகிழ்ச்சி அளிக்கும் என்பதால் தான் சொல்கிறேன். உன் விருப்பப்படியே நடக்கட்டும் வைரமுத்தா. நல்லது, நான் வருகிறேன். வருகிறேன் கல்யாணி.
அண்ணா, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் வந்து விடுகிறேன். ம். கல்யாணி, நீ ஏன் அழுகிறாய் என்று நான் உன்னிடம் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் எனக்கே காரணம் தெரியும். அண்ணி, கல்யாணி, நீ இந்த பட்டமங்கல மாளிகைக்குள் காலடி எடுத்து வைத்தது முதல் மகிழ்ச்சியாகவே இல்லை. தாமரை கொடி தரை மீது வாடி கிடக்கும் பொழுது கூட அதன் மலர் செழிப்பாக சிரித்துக் கொண்டிருக்கும். அப்படித்தான் உன் மனம் நொந்து கிடக்கிறது. ஆனால் முகம் மட்டும் மலர்ந்து காணப்படுகிறது. அண்ணி, இது இது உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கிறாயா? நானும் உன்னை போல ஒரு பெண், அதிலும் உன்னை விட வயதில் மூத்தவள், இந்த மாளிகையிலேயே பிறந்து வளர்ந்தவள். இங்கே நடப்பவை எல்லாம் எனக்கு தெரியாமல் போகுமா என்ன? அண்ணி, நீங்கள் நினைக்கும் அளவிற்கு நிலைமை அப்படி ஒன்றும் மோசமாக இல்லை. ஏதோ சிறு சிறு கோபதாபங்கள், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆலம் விதையை நகத்துக்குள்ளே கூட வைத்து மறைத்து விடலாம். ஆனால் அந்த விருட்சத்தை 1000 பேர் சூழ்ந்து கொண்டால் கூட மறைக்க முடியாது. அழாதே கல்யாணி. பள்ளி அறையில் முதலிரவு என்ற மகிழ்ச்சியோடு 1000 கனவுகளோடு நீ நுழைந்தாய். ஆனால் என் தம்பி, உன் கணவன் வைரமுத்தனோ பாகநேரிக்காரர்களை பழிவாங்குவதற்காகவே உன்னை திருமணம் செய்து கொண்டிருப்பதாக உனக்கு உணர்த்தி விட்டான், இல்லையா? மகிழ்ச்சியின் எல்லையை காண வேண்டிய மஞ்சம் அங்கே மயக்க மருந்து கொடுத்து உன்னை தள்ளாட வைத்தான். நீ காண வேண்டும், கண்டு துடிக்க வேண்டும். நீ மட்டுமல்ல, செய்தி அறிந்து பாகநேரியில் உன் அண்ணன்களும் பதறிட வேண்டும் என்பதற்காகவே வடிவாம்பாளிடம் நாகரீகமற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறான். அண்ணி, நீங்கள் சொல்வது உண்மையா? அப்படி என்றால் அவர் அப்படி நடந்து கொண்டதெல்லாம் உண்மை இல்லையா? என்னை துன்புறுத்துவதற்காக நடித்த நாடகமா? ஓ, உனக்கு அதிலே ஒரு ஆறுதலா? கல்யாணி, உனக்கு இங்கே எவ்வளவு கொடுமைகள் நடக்கின்றன. நீ எப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு உன் நாட்களை கடத்துகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அதை பற்றி நான் கேட்டபொழுது அதை மறைக்க முயன்றாய். இப்பொழுது உன் அண்ணன் ஆதப்பனிடம் இதையெல்லாம் மறைப்பது நியாயம்தான். ஒரு பெண் புகுந்த வீட்டின் பிரச்சனைகளை, அங்கு தனக்கு ஏற்படும் துன்பங்களை இயன்ற வரையிலும் மறைக்க வேண்டியது அவசியம்தான். அதற்காக புகுந்த வீட்டில் உள்ளவர்களிடமே இதையெல்லாம் மறைத்து வைத்தால் பிரச்சனைகள் எப்படி தீரும்? என்னிடமே ஏன் மறைக்கிறாய்? அண்ணி, நீங்கள் என் மீது கொண்ட அக்கறையினால்தான் இதையெல்லாம் கேட்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக உணர்கிறேன். இன்னும் சொல்ல போனால், அன்று நாங்கள் காதல் தாபத்தில் தவித்த போது வாரம் தவறாமல் அவரை கோவிலுக்கு அழைத்து வந்து
எங்கள் இருவரையும் சந்திக்க வைத்தவர் தாங்கள் என்பதையும் மறந்துவிடவில்லை. இருவரும் இணைய வேண்டும் என்று நீங்களும் விரும்பி வாதாடி இருப்பீர்கள் என்பதும் எனக்கு புரிகிறது. ஆனால் அவர் நெஞ்சத்தில் இப்படி ஒரு வஞ்சத்தை வைத்துக் கொண்டுதான் இதையெல்லாம் செய்தார் என்று யாரால் உணர்ந்திருக்க முடியும்? நடந்தது நடந்து விட்டது. நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, எதுவாயினும் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். உங்கள் காலை பிடித்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த ரகசியங்களை வேறு எவரிடமும் சொல்லிவிடாதீர்கள். என் அண்ணன் ஆதப்பனுக்கு இங்கு உள்ள நிலை சிறிது கூட தெரிந்துவிடக் கூடாது. நான் கொடுமைப்படுத்தப்படுகிறேன், கண்ணீரோடு வாழ்கிறேன் என்பது புரிந்துவிடக் கூடாது. இதை பற்றி சிறிதளவும் அவருக்கு சந்தேகம் வந்துவிடக் கூடாது. இது என் பெரிய அண்ணனுக்கு தெரிந்தால் இதனால் பெரும் விபரீதங்கள் நேர்ந்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். தீராத ஆபத்து உருவாக அது வழிவகுத்து விடும்.